2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர்கள் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை நடைபெறும் எனவும் 4,52,979 பரீட்சார்த்திகள் இப்பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசாவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான பிரேரணை சுற்றுலாத்துறை அமைச்சரால் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் ஆகியோருடன் இணைந்து தயாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெகுவலை விலங்கியல் பூங்கா சாதனை வருமானத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் முதல் 40 நாட்களில் 16,000 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளதாகவும் இதன் மூலம் 52 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவில் பார்வையாளர்களுக்கான வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அதிகளவிலான பார்வையாளர்கள் தெகுவலை விலங்கியல் பூங்காவிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அதன் செயற்பாட்டு பணிப்பாளர் அனோமா பிரியதர்ஷினி குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவர் ஆகியோரை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்வைத்த உண்மைகளை கருத்திற்கொண்டே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாத்தளை கந்தேனுவர ஹூனுகல பிரதேசத்தில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கணவரே மனைவியை கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹூனுகல அல்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலையை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கந்தேனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.